நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். ஒரு அழகான புருஷன் பொண்டாட்டி, அவங்களுக்கு ஒரு அழகான பொண்ணு. ஒரு விபத்துல இந்த பொண்ணோட அம்மா இறந்து போறாங்க. அதுக்கப்புறம் அப்பாவும் பொண்ணும் மட்டும் வீட்டுல தனியா இருக்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் மெதுவா நடக்க ஆரம்பிக்குது. ஊர்ல யாருக்குமே தெரியாம ஒரு ரகசிய வாழ்க்கைய வாழுறாங்க. அந்த விளையாட்டுகள் இவங்க வாழ்க்கைய எப்படி புரட்டி போட்டுது, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அதுதான் இந்த படத்தோட கதை. அந்த பொண்ணோட அப்பா ஒரு பியானோ பிளேயரா வேலை செய்யறாரு. இதுதான் இவங்களோட பொண்ணு வீட்டுல இருக்கும் போதெல்லாம் அப்பா ஒரு மாதிரி பாக்குறாரு. அவரோட ஆசைகளை மனசுல ஒளிச்சு வைக்கிறாரு. அப்பா ஏன் இப்படி பாக்குறாரு அப்படின்னு பொண்ணுக்கு முதல்ல புரியல. இவ வளர வளர சில விஷயங்கள் இவளுக்கு புரியுது. பொண்ணு படிச்சுட்டு இருக்கும் போது அப்பா எப்பவுமே நைஸா இந்த ரூமுக்குள்ள வருவாரு. ஒண்ணுமே பேசாம அவளையே பாத்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. வர வர இவரோட பார்வையே சரியில்லை அப்படின்னு பொண்ணு நோட் பண்றா. இவளோட மனசுலயும் அந்த மாதிரி ஆசைகள் லைட்டா வர ஆரம்பிக்குது. வயசு அது மாதிரி, சரி எது தப்பெது அப்படின்னு யோசிக்க முடியாத ஒரு பருவம். இந்த பொம்பளை தான் இவரோட பொண்டாட்டி. ஒரு மாடலா வேலை செய்யறாங்க. இவங்க கண்டவங்க கூட எல்லாம் ஊர் சுத்துறாங்க அப்படின்னு ஹீரோவுக்கு தெரியுது. ஆனா இவனும் அப்படியே கண்டுக்காமலே விட்டுறான். மாடலிங் வேலைக்காக போட்டோஸ் எடுக்க போறாங்க. அந்த சாக்குல நிறைய போட்டோகிராஃபர்ஸ் கூட மஜாவா இருக்கிறாங்க. அப்படி ஒரு நாள் போயிட்டு இருக்கும் போது இவங்க காரு ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த விபத்துல இந்த பொம்பளை இறந்து போறாங்க. இப்போ அப்பாவும் பொண்ணும் மட்டும் வீட்டுல தனியா இருக்கிறாங்க. பொண்டாட்டி செத்து ஒரு வாரம் கூட ஆகல. இவங்க ரெண்டு பேரும் மெதுவா அவங்க விளையாட்ட ஆரம்பிக்கிறாங்க. தனியா தூங்குறதுக்கு எனக்கு பயமா இருக்கு, நான் உங்க பக்கத்துல தூங்குறேன் அப்படின்னு பொண்ணு சொல்றா. அதெல்லாம் வேணாம், ரொம்ப ரிஸ்க், நம்மள அறியாமலே சில விஷயம் நடந்துரும் அப்படின்னு அப்பா சொல்றாரு. ஒரு தடவை செஞ்சுட்டா அதுல இருந்து வெளியே வரவே முடியாது அப்படின்னு அப்பா எவ்வளவு சொல்லியும் பொண்ணு கேட்கவே மாட்டா. உங்க கூட இருக்கும் போதுதான் நான் நிம்மதியா இருக்கிறேன். என் ரூம்ல இருக்கும் போது நான் அம்மாவை நினைச்சு அழுவுறேன். அதனால எனக்கு தூக்கமும் வராது, என்னோட ஹெல்த் அஃபெக்ட் ஆகும், அப்புறம் என்னால படிக்கவே முடியாது அப்படின்னு இவளும் நல்லா பிட்டு போட்டு பாக்குறா. இவளும் இவன மாதிரியே மனசுல நிறைய விஷயங்களை ரொம்ப நாளா வளர்த்துக்கிட்டே வரா போல. இதெல்லாம் யாராவது பார்த்தாங்கன்னா அவங்க நம்மளை பத்தி ரொம்ப தப்பா பேசுவாங்க அப்படின்னு அப்பா சொல்ல, அதுக்கு பொண்ணு சொல்றா, நான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தானே கேக்குறேன், எந்த தப்பும் நடக்காது, நீங்க பயப்படாதீங்க, நான் அங்க ஒரு ஓரமா தூங்குறேன், உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். அம்மா உயிரோட இருந்த போது எனக்கு இது மாதிரி ஏதாவது கவலையா இருந்தா நான் அம்மா கூட தான் தூங்குவேன், அதேதான் நான் உங்ககிட்ட கேக்குறேன் அப்படின்னு பொண்ணு ரொம்ப சென்டிமெண்டலா பேச அப்பாவும் சரின்னு ஒத்துக்கிறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு எந்த தப்பும் நடக்காம அன்னைக்கு ஒரு நாளை எப்படியோ ஓட்டுறாங்க. இவங்க வீட்டுல நடந்த இந்த விஷயத்த இந்த ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொல்றான். இந்த ஃப்ரெண்டு ஒரு உலகமகா வெறியன். எல்லாத்தையும் கேட்டுட்டு இந்த ஃப்ரெண்டு சொல்றான், அவளுக்கு உன் மேல அந்த மாதிரி ஆசை இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இதெல்லாம் இப்ப நம்ம ஊர்ல ரொம்ப நடக்குது. இது ஒன்னும் நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப பெரிய தப்பெல்லாம் ஒன்னும் கிடையாது. அம்மா இறந்து போய் ரொம்ப சோகமா இருக்கும் போது பொண்ணுங்களுக்கு இது மாதிரி ஃபீலிங்ஸ் வர்றது நார்மல் தான். உனக்கும் இதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க. உங்க வீட்டுல நடக்கிறத யாரு பார்க்க போறா? உன் இடத்துல நான் இருந்து எனக்கு இது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா நான் நல்லா என்ஜாய் பண்ணுவேன். தப்பு சரியெல்லாம் பார்த்து என்னடா கிடைக்க போகுது, சாகும் போது மெடலா கொடுக்க போறாங்க அப்படின்னு இந்த ஃப்ரெண்டு ஒரு மாதிரி பேசி ஹீரோவோட ஆசைகளை தூண்டுறான். அன்னைக்கு சாயந்தரம் இந்த பொண்ணோட பெரியப்பா வீட்டுக்கு வராரு. இவர் சொல்றாரு, நீ வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு லேட்டா தான் வருவ, அதனால உன்னால உன் பொண்ணை ஒழுங்கா பாத்துக்கவே முடியாது, அவ கொஞ்ச நாள் எங்க வீட்டுல நிக்கட்டும், நாங்க அவளை நல்லா பாத்துக்கிறோம் அப்படின்னு இவர் சொல்ல, அதெல்லாம் வேணாம் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு அப்பா சொல்றாரு. இவன் மனசுல அந்த மாதிரி நிறைய பிளான் வச்சிருக்கிறதால பொண்ணை எங்கேயுமே விடாம அப்படியே வீட்டிலே வச்சுக்கிறான். இவன் ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கிறான் அப்படின்னு பெரியப்பாவுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் பொண்ணு கூட இருக்கும் போதெல்லாம் அதை செய்யணும்னு இவனுக்கு தோணுது. ஆனா அது சரியா தப்பா அப்படின்னு இவன் மனசுக்குள்ள பயங்கர கன்ஃபியூஷன். அவனோட ஃப்ரெண்டு சொன்னது எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறான். இது நல்லா இருக்கும் அப்படின்னு அவனோட உடம்பு சொல்லுது, ஆனா இது ரொம்ப தப்பு அப்படின்னு மனசு சொல்லுது. இப்ப பண்ணா ரொம்ப நல்லா தான் இருக்கும், ஆனா அதோட விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்னு இவன் மனசுக்குள்ள கண்டதையும் யோசிச்சு பாக்குறான். இது மாதிரி சிந்தனைகள் அவனை தூங்க விடாம அப்படியே வறுத்தெடுக்குது. இவ கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் கத்தி மேல நடக்கிற மாதிரி இருக்கு. இப்படியே போனா கூடிய சீக்கிரம் ஏதாவது நடந்துரும் அப்படின்னு அவனுக்கு நல்லா புரியுது. ஏன்னா இவங்களோட பார்வையும் பேச்சும் முன்ன இருந்த மாதிரியே இல்ல, ரொம்ப மாறி போயிடுச்சு. ஹீரோவால அவன் மனசை கட்டுப்படுத்தவே முடியல. இத ஒரு தடவை ஆரம்பிச்சா அப்புறம் அதுல இருந்து திரும்ப வெளியே வரவே முடியாது அப்படின்னு சொல்லி மனசை கட்டுப்படுத்த ட்ரை பண்றான். ஆனா ரொம்ப நேரம் மனசை கட்டுப்படுத்த முடியல. ஒரே ஒரு தடவை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ற நினைப்பு அவனை திரும்பவும் வறுத்து எடுக்க ஆரம்பிக்குது. இது ஒரு மன்னிக்க முடியாத தப்பு. இது மட்டும் நம்ம சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சா என்ன சும்மா விட மாட்டாங்க. பொண்டாட்டி இறந்து ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள இப்படி ஒரு
விஷயத்த செஞ்சிருக்கியே அப்படின்னு யாராவது நம்ம மூஞ்சிலேயே காரி துப்புனா நம்ம என்ன சொல்றது அப்படின்னு இவன் யோசிச்சு பாக்குறான். இந்த நினைப்புல இருந்து இவன் வெளியே வர பாக்குறான். ஆனா இந்த பொண்ணு சும்மா இருக்க மாட்டான். ஏதாவது செஞ்சு செஞ்சு அவனை உசுப்பேத்திட்டே இருக்கிறான். இவனோட இந்த ஃப்ரெண்டும் இவனுக்கு விதவிதமான ஐடியாவை கொடுக்கறான். இதெல்லாம் ஒரு தப்பே இல்ல அப்படின்னு உற்சாகப்படுத்துறான். இவன் கூட இருக்கும் போதெல்லாம் மேட்டர் ஆசையை தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பான். அவன் பேச்ச கேட்டு வீட்டுக்கு வந்து சின்னதா ஆரம்பிச்சு வைக்கிறான். முழுமையா எல்லாமே பண்ணாம சின்னதா ஒரு விளையாட்டு. அப்படி பண்ணதுக்கே இவனால தாங்க முடியல. என்ன காரியம்டா பண்றோம், இதெல்லாம் வேணாம் அப்படின்னு தலையில அடிச்சுக்கிறான். ஆனா அதுல கிடைக்கிற இன்பமான ஃபீலிங் இவனை திரும்பவும் பண்ண தூண்டுது. எனக்கு தனியா படுக்க பயமா இருக்கு அப்படின்னு ஒரு சாக்க சொல்லிக்கிட்டு திரும்பவும் இங்க வந்துடுறான். நீ இந்த ரூமுக்கு வராத, நம்மள மீறி ஏதாவது நடந்துரும், நீ உன் ரூமுக்கே போ அப்படின்னு இவன் எவ்வளவு சொல்லியும் கேட்காம அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அவளை கண்டுக்காத மாதிரி நடிக்கிறான். ஆனா அவன் மனசு ஃபுல்லா கண்டதையும் யோசிச்சு பாக்குறான். இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போதோ அப்படின்னு அவனுக்குள்ள த்ரில்லிங்கா இருக்கு. இந்த பொண்ணும் சும்மா இல்லாம அவன் கிட்ட பேசி பேசி அவனை உசுப்பேத்திட்டே இருக்கிறான். அவனும் எவ்வளவு நேரம் தான் ஒண்ணுமே ஆகாத மாதிரி நடிப்பான். அவன் மனசுலயும் இது மாதிரி ஆசைகள் இருக்கு அப்படின்னு மெதுவா சொல்ல ஆரம்பிக்கிறான். தைரியத்தை வர வச்சுக்கிட்டு மனசை விட்டு பேசுறான். நம்ம நினைக்கிறத தான் அப்பாவும் நினைக்கிறாரு, இனிமே எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரியே போகும் அப்படின்னு பொண்ணும் யோசிக்கிறான். உடனே அப்பா சொல்றாரு, ஆனா நம்ம இதெல்லாம் வீட்டுல செஞ்சா பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சந்தேகம் வரும். நம்ம சத்தம் போட்டுக்கிட்டு எதுவுமே செய்ய முடியாது. எங்கேயாவது தூரமா ஒரு வெளியூருக்கு போய் அங்க ஒரு வாரம் தங்கி சந்தோஷமா இருந்துட்டு வரலாம் அப்படின்னு அப்பா சொல்ல இவளுக்கும் இதெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க போக போறோம் அப்படின்னு பொண்ணு கேக்குறான். அந்த மாதிரி விஷயம் எல்லாம் செய்யறதுக்கு ஒரு சூப்பரான இடத்துக்கு தான் நம்ம போறோம். உனக்கு அந்த இடம் ரொம்ப பிடிக்கும். அங்க போய் செய்யும் போது விளையாட்டெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். இன்னும் கேட்டா நானும் உங்க அம்மாவும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க எங்களோட ஹனிமூனுக்கு அந்த இடத்துக்கு தான் போனோம் அப்படின்னு சொன்னதும் அந்த இடத்தை பாக்குறதுக்கு இவளுக்கும் ஒரே த்ரில்லிங்கா இருக்கு. அம்மா கூட செஞ்ச அதே இடத்துல தான் செய்ய போறீங்களா அப்படின்னு இவ கேட்க ஆமான்னு அவனும் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்றான். மறுநாளே இவங்க ரெண்டு பேரும் ட்ரெயின் ஏறி அந்த இடத்துக்கு போறாங்க. போட்டு இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா ஏதோ ரொம்ப குளிரான இடத்துக்கு போறாங்க அப்படின்னு தோணுது. ரெண்டு பேருக்கும் ஒன்னும் பேசவே முடியல. ரொம்ப வெக்கப்பட்டு கண்ணும் பார்த்து கண்ணுலயே பேசிக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த இடம் வந்துரும். அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க போறோம். யாரோட தொந்தரவும் இல்லாம ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு இவங்க வாயால சொல்லாம கண்ணாலேயே சொல்லிக்கிறாங்க. பார்க்கும் போதே இவ்வளவு தீயா இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு தனியா ஒரு இடம் கிடைச்சா என்ன நடக்கும்னே தெரியல. இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே அவங்க பிளான் பண்ண இடத்துக்கு வந்து சேர்றாங்க. ரொம்ப குளிரா இருக்கிற ஒரு பெரிய பனிமலை. அவங்க நாட்டிலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹனிமூன் ஸ்பாட். புதுசா கல்யாணமான ஜோடிகள் இங்க வராம இருக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு அழகான இடம். உல்லாசமா நிறைய கபடி விளையாட்டுகளை விளையாடுறதுக்காகவே செஞ்ச ஒரு இடம். இந்த குளிர்ல செய்யும் போது சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வண்டி ஓட்டுறான். அதையே திரும்ப திரும்ப கேட்கும் போது இவளுக்கும் லைட்டா பயமா இருக்கு. முதல் தடவை பண்ண போறோம், எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது ரெண்டு பேருக்கும் ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு. இந்த இடத்துக்கு நம்மள தெரிஞ்ச யாரும் வரக்கூடாது அப்படின்னு இவங்க வேண்டிக்கிறாங்க. யாரோட தொந்தரவும் இல்லாம இருக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க. யாராவது இவங்களை பார்த்துட்டா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். இந்த மாதிரி இடத்துக்கு நீங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்னு தான் முதல்ல கேட்பாங்க. அப்படி மட்டும் யாராவது கேட்டா இவங்களால என்ன பதில் சொல்ல முடியும்? ஏன்னா இது அதுக்காகவே ஃபேமஸான ஒரு இடம். இங்க வரவங்க எல்லாருமே அதுக்காக தான் வராங்க. அதனால யாரும் பாத்துறக்கூடாது அப்படின்னு பயந்து பயந்து காரை விட்டு வெளியே வராங்க. அவங்க புக் பண்ணி வச்சிருந்த ஹோட்டல் ரூமுக்குள்ள வராங்க. இந்த ரூம் சூப்பரா இருக்கு. இந்த கண்ணாடி வழியா வெளியே நடக்கிற எல்லாமே பார்க்க முடியுது அப்படின்னு பொண்ணு சொல்றான். வெளியே நடக்கிறத நம்ம பார்த்தா பரவாயில்ல, உள்ள நடக்கிறது வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி கர்டன் எல்லாம் மூடுறாங்க. அப்பாவுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால எந்த பிரச்சனையும் வராத மாதிரி ரொம்ப புத்திசாலித்தனமா ஆரம்பிக்கிறாரு. யாராவது பாத்துருவாங்க, நம்ம ஊர்ல யாருக்காவது இது தெரிஞ்சிரும். இந்த ரெண்டு பயம் தான் இவரோட மனசு ஃபுல்லா. அப்படி இருந்தும் பயத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு அவங்களோட விளையாட்டை மெதுவா ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் குளிருக்கு எதமா அவங்க விளையாட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஹோட்டலுக்கு எதுக்கு வந்தாங்களோ அந்த விஷயத்த மங்களகரமா செய்யறாங்க. இது மாதிரி குளிர்ல செய்யும் போது ரொம்ப சூப்பரா இருக்கும்னு இவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. செய்யும் போது அவங்களால முகத்தை பார்க்கவே முடியல. ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டு எங்கேயோ பார்த்துக்கிட்டு செய்யறாங்க. பொண்ணுக்கு வலிக்காம இருக்க ஹீரோவும் ரொம்ப கேர்ஃபுல்லா நடந்துக்கிறான். அந்த ஊர்ல இருக்கிற அழகான இடங்கள் எல்லாம் இவங்க சுத்தி பார்க்கறாங்க. எல்லா இடத்துலயும் ரூம் போட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. சொந்த வீட்டுல செய்ய முடியாத நிறைய விஷயங்களை தயக்க படாம ரொம்ப சந்தோஷமா செய்யறாங்க. நம்ம பண்றது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு அப்பாவுக்கு எப்ப பார்த்தாலும் குற்ற உணர்வு வந்துட்டே இருக்கு. அப்படி இருந்தாலும் கிடைக்கிற சந்தோஷத்துல குற்ற உணர்வை மறந்துடுறாரு. எப்பவுமே செய்யறதுக்கு முன்னாடி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு. செஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்றாரு. இனிமே பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய தடவை முடிவெடுக்கிறாரு. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அவரோட முடிவை அவரே உடைக்கிறாரு. செய்யக்கூடாத விஷயங்களை செய்யும் போது சிலருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இவரு அப்படிப்பட்ட ஒரு டைப். அந்த பனிமலையில ஒரு வாரம் சந்தோஷமா இருந்துட்டு திரும்பவும்
திரும்பவும் வீட்டுக்கு வராங்க. எனக்கு அங்கேயே இருக்கணும் போலவே இருக்கு, வீட்டுக்கு வரறதுக்கு மனசே இல்ல அப்படின்னு பொண்ணு சொல்றா. நீ கவலைப்படாதமா, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நம்ம திரும்பவும் போலாம் அப்படின்னு அப்பா சொல்றாரு. அங்க சீக்கிரம் போணும்பா, என் வாழ்க்கையிலேயே நான் இவ்வளவு சந்தோஷமா இருந்ததே இல்ல அப்படின்னு பொண்ணு சொல்ல, நானும் இவ்வளவு சந்தோஷமா இருந்ததே இல்ல அப்படின்னு அப்பாவும் சொல்றாரு. இவங்க இப்போ பழைய வீட்டை காலி பண்ணிட்டு இப்போ ஒரு புது வீட்டுக்கு வந்திருக்காங்க. இவங்கள யாருக்குமே தெரியாத ஒரு கிராமத்துக்கு இவங்க வந்திருக்காங்க. சிட்டில இருந்த இவங்க இப்ப எதுக்கு கிராமத்துக்கு வந்தாங்க அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. அவங்க சிட்டில இருந்த அபார்ட்மெண்ட்ல இவங்களால சத்தம் போட்டுக்கிட்டு ஒண்ணுமே செய்ய முடியாது. பக்கத்து பிளாட்ல இருக்கிறவங்க இவங்களோட கசமுசாவை ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அது நடக்காம இருக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்காங்க. இந்த வீட்டுல எப்படி விளையாடினாலும் வெளியில யாருக்குமே கேட்காது. அது மாதிரி ஒரு வீட்டை இவங்க வாங்கியிருக்காங்க. இவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள வந்து எல்லா ரூமையும் பாக்குறாங்க. எந்தெந்த ரூம்ல என்னென்ன செய்யலாம் அப்படின்னு இவங்க பிளான் பண்றாங்க. அந்த மாதிரி சந்தோஷத்துக்கு ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு இறங்குவான், அதுக்கு இந்த படம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. பொண்ணுக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சு போகுது. அவ ஆசைப்பட்ட மாதிரியே அந்த மாதிரி நிறைய விஷயங்களை செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அவளுக்கு ரொம்ப குதூகலமா இருக்கு. பொண்ணு மனசுல என்ன நினைக்கிறா அப்படின்னு அப்பாவும் கண்டுபிடிக்கிறாரு. ஏன்னா இவங்க 2 பேரும் யோசிக்கிறது ஒரே விஷயம் தான், சாப்பாடு, தண்ணி, படிப்பு அப்படின்னு எல்லா விஷயத்தையும் தூக்கி போட்டு இப்ப இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தான் செய்யறாங்க. பொண்ணு காலேஜுக்கு போய் 1 மாசத்துக்கு மேல ஆகுது. இவ இப்படி படிக்காம இருந்தா அவ வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு அப்பாவுக்கு எந்த அக்கறையுமே இல்ல. சரி, அவரு தான் யோசிக்க மாட்டாரு, நம்ம வாழ்க்கைய நம்ம தான் பாத்துக்கணும், நம்ம நாளையிலிருந்து காலேஜுக்கு போகலாம் அப்படின்னு இந்த பொண்ணு யோசிக்கவே மாட்டா. கிடைக்கிற சந்தோஷத்துல எல்லாத்தையும் மறந்து இதுதான் வாழ்க்கை அப்படின்னு வாழ்றா. தினமும் இவங்களுக்கு ஒரே வேலை தான், நல்லா சாப்பிட வேண்டியது, நல்லா விளையாட வேண்டியது. நம்ம பண்றது ரொம்ப பெரிய தப்பு, யாராவது பார்த்தாங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு அப்பாவுக்கு நடுவுல பயம் வருது. ஆனா வேலையெல்லாம் முடிஞ்சு திரும்பவும் வீட்டுக்கு வந்து இவளை பார்க்கும்போது அந்த பயத்தை எல்லாம் தூக்கி போட்டு நல்லா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நீ உன்னோட வயசுல இருக்கிற பசங்களை லவ் பண்ணணும், நீ அவங்க கூட நல்லா ஊர் சுத்தி நல்லா சந்தோஷமா இருக்கணும், அதுதான் உன்னோட வயசுல ஒரு நார்மலான வாழ்க்கை. என் பொண்ணுக்கும் மத்த பொண்ணுங்களை மாதிரி ஒரு நார்மலான வாழ்க்கை கிடைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு அப்பா திடீர்னு அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எனக்கு என்னோட வயசு பசங்களை பார்க்கும்போது பிடிக்கல, எனக்கு உங்க கூட தான் எல்லாமே செய்யணும் போல இருக்கு, அது ஏன்னு எனக்கு தெரியல. மத்த பசங்க எல்லாம் என்கிட்ட ரொம்ப ரஃபா நடந்துப்பாங்க, ஆனா நீங்க அப்படி கிடையாது. அதெல்லாம் செய்யும் போது நீங்க என்ன பூ மாதிரி பாத்துக்கிறீங்க, அப்படி யாருமே செய்ய மாட்டாங்க. அதை யோசிக்கும் போதுதான் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு பொண்ணு சொல்ல, இவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நம்ம ரொம்ப சூப்பரா செய்யறோம் அப்படின்னு பொண்ணு பாராட்டும் போது இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு நாள் இவர் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு வெளியே ஒரு பைக் நிக்குது. நம்ம வீட்டுக்கு யாருடா வந்திருக்கிறா அப்படின்னு அந்த பைக்கை பார்த்து அப்படியே மிரண்டு போறாரு. மெதுவா வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா பொண்ணோட ரூம்ல இருந்து ஒருத்தன் வெளியே வரான். குட் நைட் அங்கிள், நாங்க 2 பேரும் கம்பைன் ஸ்டடிஸ் பண்ணிட்டு இருந்தோம், நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் அப்படியே கூலா நடந்து போறான். ஹீரோ உடனே மேல வந்து பொண்ணு ரூம்ல பாக்குறான். இங்க பார்த்தா கட்டிலு, தலகாணி எல்லாமே கலைஞ்சு போய் கிடக்குது. அவன் கூட என்னடி பண்ண அப்படின்னு பொண்ணை மிரட்டி கேக்குறாரு. நம்ம பண்ற மாதிரி நாங்க எல்லாத்தையும் பண்ணல, சும்மா மேலோட்டமா சில விஷயங்களை செஞ்சோம், அவ்வளவுதான். மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்னும் ஃபுல்லா ஒன்னும் செய்யல அப்படின்னு பொண்ணு சொல்ல அப்பாவால நம்பவே முடியல. நீங்க தானே என் வயசு பையனை லவ் பண்ணணும், அவன் கூட சுத்தணும் அப்படிலாம் சொன்னீங்க, நீங்க சொன்னதுதானே நான் செஞ்சேன், அதுக்கு எதுக்கு கோவப்படுறீங்க அப்படின்னு பொண்ணு கேட்க அப்பாவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பொறாமையா இருக்கு. அவ கூட படிக்கிற பசங்க செய்யும் போது இவ நம்மளை விட்டுட்டு போயிடுவாளா அப்படின்னு இவர் பயப்படுறாரு. பொண்ணுக்கு ஒரு நார்மலான வாழ்க்கை வேணும் அப்படின்னு இவர் யோசிக்கிறாரு. ஆனா பொண்ணு வேற யாரையாவது லவ் பண்ணி போயிடுவாளா அப்படின்னு இவருக்கு பயமா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே குழம்பி போய் நிக்கிறாரு. அவங்க பண்ற மேட்டர், அவங்க வாழ்க்கையில நடக்கிறது எல்லாத்தையுமே இந்த ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொல்லும் போது இவங்க விளையாட்டை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு இந்த ஃப்ரெண்டு சூப்பரான ஐடியாஸ் எல்லாம் கொடுக்குறான். இப்படி பண்ணுங்க, அதை ட்ரை பண்ணுங்க, இதை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு இந்த ஃப்ரெண்டு சொல்ல ஹீரோவுக்கும் பயங்கரமா மூடு வருது. இப்பவே வீட்டுக்கு போய் இவன் சொன்னது எல்லாத்தையுமே செய்யணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா கிளம்புறான். வீட்டுக்கு வந்து பார்த்தா பொண்ணு வீட்டிலேயே இல்ல. ஒரு புது பாய் ஃப்ரெண்ட கரெக்ட் பண்ணி அவங்க கூட ஊர் சுத்துறா. விடிய அவங்க கூட எல்லாமே செஞ்சுட்டு காலையில 5 மணிக்கு இவ வீட்டுக்கு வரா. எங்க போயிட்டு வர அப்படின்னு அப்பாவும் கேக்குறாரு. அப்பா பயங்கர கடுப்பா இருக்கிறாரு அப்படின்னு இவளும் புரிஞ்சுக்கிறா. உன் கூட ஒரு புது விஷயத்தை ட்ரை பண்ணலாம்னு வீட்டுக்கு வந்தேன், ஆனா நீ வீட்டிலேயே இல்ல அப்படின்னு அப்பா சொல்ல பொண்ணு சொல்றா, நேத்து மதியானம் மார்க்கெட்ல ஒரு புது பையனை பார்த்தேன், கொஞ்ச நேரம் பேசின உடனே எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு, படத்துக்கு போலாமான்னு கூப்பிட்டான், நானும் சரின்னு சொன்னேன். படம் பார்க்கும் போதே அவன் எல்லாத்தையும் ஆரம்பிக்க அதுக்கு மேல என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. படத்தை பாதியிலேயே விட்டுட்டு அவன் வீட்டுக்கு போனோம். சொல்லி வச்ச மாதிரி அவன் வீட்டுல யாருமே இல்ல. இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா அவன் சும்மா இருப்பானா? அதுதான் விடிய பல ரவுண்டு போய் பிரிச்சு மேஞ்சிட்டான். அதுதான் வீட்டுக்கு வர லேட் ஆயிடுச்சு, மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு பொண்ணு கூலா சொல்ல அவ சொன்ன கதையெல்லாம் கேட்டு இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் என்ன, இவங்க 2 பேரும் அவங்க விளையாட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு நேரம் அவங்க கூட செஞ்சது பத்தலன்னு இங்க வந்து இவங்க புதுசா திரும்பவும் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அப்படி கண்ணா பின்னான்னு செஞ்சுட்டு இருக்கும் போது இவங்க வீட்டுக்கு பெரியப்பா வராரு. எப்படியோ அட்ரஸ கண்டுபிடிச்சு இங்க வந்திருக்கிறாரு. சிட்டில ஒரு அருமையான பிளாட்டை வித்துட்டு இப்படி ஒரு கிராமத்துல வந்து தங்குறாங்க. எதுக்கு இப்படி பண்றாங்க அப்படின்னு பெரியப்பாவுக்கு ஒண்ணுமே புரியல. மென்டலாடா இவனுங்க, எந்த வசதியும் இல்லாத இந்த கிராமத்துல இவங்க
எதுக்கு வந்து தங்குறாங்க அப்படின்னு பெரியப்பா எவ்வளவு யோசிச்சும் அவருக்கு ஆன்சரே கிடைக்கல. பெரியப்பா வீட்டுக்கு வெளியே நின்னுகிட்டு கதவை தட்டுறது கூட தெரியாம வீட்டுக்குள்ள ஒரு வேற லெவல் சம்பவம் நடந்துட்டு இருக்கு. உலகத்தையே மறந்து கண்ணா பின்னான்னு என்ஜாய் பண்றாங்க. பெரியப்பாவும் விடாம கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறாரு. அவன் வேலையை நடுவுலயே நிறுத்திட்டு அப்பாவும் வந்து கதவை திறக்கிறாரு. இவன் கதவை திறந்த உடனே இந்த வீட்டுக்குள்ள இருந்து பயங்கர கஞ்சி நாத்தம். பெரியப்பாவால இந்த நாத்தத்தை தாங்கவே முடியல. பொண்டாட்டி இறந்து போனதால ஒரு ஐட்டத்தை வீட்டுல வர வச்சு இவன் நல்லா என்ஜாய் பண்றான் அப்படின்னு பெரியப்பாவும் தப்பா எடுத்துக்கிறாரு. 2-3 நாளா குளிக்காம இவங்க அந்த விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு இருக்கிறதால இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கவே முடியாத மாதிரி ஒரு நாத்தம். இங்க வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்குள்ள ஏறாம போனா ஏதாவது நினைச்சுக்க போறாங்க, அதனால ஒரு 2 நிமிஷம் உட்காந்துட்டு போலாம் அப்படின்னு பெரியப்பாவும் யோசிக்கிறாரு. உன் பொண்ணு எங்கடா அப்படின்னு பெரியப்பா கேக்குறாரு. அவ காலேஜுக்கு போயிருக்கிறா, சாயந்தரம் தான் வருவா அப்படின்னு இவனும் நல்லா போய் சொல்றான். ரூம்ல அம்மன கட்டையா படுத்துட்டு இருக்கா அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இவங்க பண்ற விஷயமெல்லாம் இவருக்கு தெரிஞ்சிட போகுது அப்படின்னு பயந்து நல்லா போய் சொல்றான். அதுக்கப்புறம் பெரியப்பா வீட்டுக்குள்ள வந்து உட்கார்றாரு. வீட்டுக்குள்ள இவன் பொண்ணை பார்த்ததும் அப்படியே ஷாக் ஆகுறாரு. பொண்ணு வீட்டுல இல்லன்னு இவன் ஏன் பொய் சொன்னா அப்படின்னு பெரியப்பாவுக்கு ஒண்ணுமே புரியல. இவங்க அப்பாவும் திருன்னு முழிக்கிறான். இந்த வீட்டுல ஏதோ ஒண்ணு தப்பா நடக்குது அப்படின்னு பெரியப்பாவுக்கு புரியுது. இவங்க கிட்ட பேசும்போது இவங்க 2 பேரும் நல்லா பொய் சொல்றாங்க அப்படின்னு பெரியப்பாவுக்கு தெரியுது. வீடு ஃபுல்லா ஒரே கஞ்சி நாத்தம். 2-3 நாள் குளிக்காம மேட்ரு பண்றதால அந்த ரூமுக்குள்ள இருக்கவே முடியல. எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு பெரியப்பா அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. யாரு பக்கத்துல வரும்போதும் அவங்க மேல இருந்து அந்த வாசனை பயங்கரமா வருது. இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு திருட்டுத்தனம் பண்றாங்க, அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பெரியப்பாவும் பிளான் பண்றாரு. பொண்ணு வீட்டுல இல்லன்னு இவன் எதுக்கு போய் சொல்லி இருக்கணும் அப்படின்னு இவர் யோசிச்சு பாக்குறாரு. யாருமே இவரோட முகத்தை பார்த்து பேசவே மாட்டாங்க, இன்னும் நிறைய விஷயத்தை ஒளிச்சு வைக்கிறாங்க அப்படின்னு பெரியப்பாவுக்கு கிளியரா தெரியுது. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியப்பா போறாரு. அவரு அப்படி போன உடனே இவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சு உம்மா கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் அடுத்த ரவுண்டுக்காக ரெடி ஆகுறாங்க. ஆனா இவங்க கெட்ட நேரம். பெரியப்பா எல்லாத்தையும் பாக்குறாரு. ஜன்னல் பக்கத்துல நின்னுகிட்டு அது வழியா எல்லாத்தையும் பாக்குறாரு. அவரு கண்ணை அவராலேயே நம்ப முடியல. அப்பாவும் பொண்ணும் இப்படி நடந்துப்பாங்கன்னு அவரு கனவுல கூட எதிர்பார்க்கல. என்ன பண்றதுன்னே தெரியாம எல்லாத்தையும் ஒண்ணு விடாம பாக்குறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவரால பார்க்க முடியல. அது மாதிரி சம்பவங்களை இவங்க செய்யறாங்க. அதுக்கு மேல பார்க்க முடியாம அங்கிருந்து கிளம்புறாரு. அதை அப்படியே கட் பண்ணிட்டு ஒரு பியானோ வாசிக்கிற பொம்பளைய காமிக்கிறாங்க. ஹீரோவோட பக்கத்து வீட்டுல இந்த பொம்பளை தங்குறாங்க. அவங்க பியானோ வாசிக்கிற சத்தத்தை கேட்டு ஹீரோவும் அவங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறான். யாருடா இது, ரொம்ப சூப்பரா வாசிக்கிறாங்க அப்படின்னு வியந்து போறான். இந்த வீட்டுக்குள்ள வந்து இந்த பொம்பளை கிட்ட பேசுறான். நீங்க சூப்பரா வாசிக்கிறீங்க, நானும் ஒரு பியானோ பிளேயர் தான், நீங்க வாசிக்கிறத கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு பேசி இவங்களை நைஸா கரெக்ட் பண்ண பாக்குறான். இந்த பொம்பளையோட புருஷன் வீட்டுல இல்லாததால இவங்களும் ரொம்ப காஞ்சு போயிருக்கிறாங்க. ஹீரோவை வீட்டுக்குள்ள உட்கார வச்சு பேசுறாங்க. அப்படியே பேசி பேசி மெதுவா நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க. அப்பா தினமும் அந்த பொம்பளை வீட்டுக்கு போய் மஜா பண்ணிட்டு வராரு அப்படின்னு பொண்ணும் புரிஞ்சுக்கிறான். இவளுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரே பொறாமையா இருக்கு. அந்த பொம்பளைக்காக அப்பா நம்மளை விட்டு போயிடுவாரா அப்படின்னு இவ பயப்பட ஆரம்பிக்கிறான். அந்த பொம்பளைய பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து இவங்க விளையாடுறது ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. அது பொண்ணுக்கு சுத்தமா பிடிக்கல. தினமும் அந்த விளையாட்டை விளையாடணும்னு இவ ரொம்ப ஆசைப்படுறா. ஆனா அப்பா எப்ப பார்த்தாலும் அந்த பொம்பளை கூடவே இருக்கிறதால இவளுக்கு சான்ஸே கிடைக்க மாட்டுது. அதுக்கு பொண்ணு சொல்றா, நீங்க யாரு கூட வேணாலும் சந்தோஷமா இருங்க, அங்க வேலை முடிஞ்சதும் என்கிட்ட வந்து விளையாடுங்க, நம்ம விளையாடி ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு பொண்ணு சொல்ல அப்பாவும் சரின்னு ஒத்துக்கிறாரு. அதனால பகல் நேரங்கள்ல இந்த பியானோ வாசிக்கிற பொம்பளை கூட விளையாடிட்டு ராத்திரி நேரங்கள்ல பொண்ணு கூட இருக்கிறதுக்காக வந்துருவாரு. அப்படி 24 ஹவர்ஸும் டபுள் டியூட்டி பாக்குறாரு நம்ம ஹீரோ. எவ்வளவுதான் ஹீரோவும் டைம் ஒதுக்குனாலும் பொண்ணுக்கு அதெல்லாம் பத்தவே இல்லை. இன்னும் நிறைய நேரம் அவர் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறா. நீங்க என்கிட்ட இருக்கிறத விட அந்த பொம்பளை கிட்ட இருக்கிற நேரம் தான் அதிகமா இருக்கு, அப்படி என்கிட்ட இல்லாதது அவகிட்ட என்ன இருக்கு அப்படின்னு பொண்ணு பயங்கர கோபமா பேசுறான். ஹீரோவும் ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்க 2 பேரையும் சமாளிக்கிறான். 2 பேரும் நிறைய வேணும்னு கேட்டா இவன் என்ன பண்ணுவான்? அவனால முடிஞ்ச அளவுக்கு போட்டு நல்லா வேலை பார்க்கறான். உடனே பொண்ணு சொல்றா, நம்ம திரும்பவும் அந்த பனி மலைக்கு போகலாம், ஒரு வாரம் அங்க தங்கி இருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம், அந்த குளிர்ல பண்ணும்போது ரொம்ப சூப்பரா இருந்தது, எனக்கு அது திரும்பவும் வேணும் போல இருக்கு அப்படின்னு பொண்ணு சொல்ல இவனும் சரின்னு தலையாட்டுறான். நாளுக்கு நாள் பொண்ணோட தேவைகளும் அதிகமாயிட்டே போகுது அப்படின்னு ஹீரோவும் நோட் பண்றான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திரும்பவும் இந்த பியானோ வாசிக்கிற பொம்பளை கிட்டே வந்துடுறான். நல்லா சரக்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு அன்னைக்கு பண்ண போற விளையாட்டுக்கு 2 பேரும் ரெடி ஆகுறாங்க. இவளோட புருஷன் வீட்டுல இல்லாத இந்த டைமை இவன் நல்லா யூஸ் பண்ணிக்கிறான். ஹீரோவுக்கும் இது மாதிரி மத்தவங்க வீட்டுக்கு போய் திருடி சாப்பிடும்போது ரொம்ப இன்பமா இருக்கு. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அங்கேயே தங்கி நல்லா வெளுத்து வாங்குறான். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான வண்டியை ஓட்டும் போது அதுல கிடைக்கிற இன்பம் வேற மாதிரி இருக்கு. எப்பவுமே சின்ன வண்டியை ஓட்டி இப்ப கொஞ்சம் பெரிய வண்டியை ஓட்டும் போது அது இவனுக்கு ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. இந்த பொம்பளையும் ஹீரோவை விடவே மாட்டா. அவளுக்கு தேவையான எல்லாத்தையும் அவளும் செஞ்சுக்கிறான். அங்க மேட்டர் எல்லாம் முடிஞ்சு இவன் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது இவன் பொண்ணு வீட்டுலயே இல்ல. அந்த வீட்டுக்குள்ளயும் வெளியையும் பொண்ணை எல்லா இடத்துலயும் தேடி பார்க்கறான். ஆனா பொண்ணு எங்கேயுமே இல்ல. எல்லா இடத்துல
இடத்துலயும் தேடி தேடி இவனுக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்குது. அந்த பொம்பளை கூட பண்றது பிடிக்காம இவன் நம்மளை விட்டு ஓடி போயிட்டாளா அப்படின்னு யோசிச்சு இவன் பயங்கரமா பயப்படுறான். ஆனா பொண்ணு பெரியப்பா வீட்டுக்கு போயிருக்கா அப்படின்றத இவன் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிறான். அவ அங்க சேஃபா தான் இருக்கிறா, நம்ம விளையாட்ட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் இந்த பொம்பளை வீட்டுக்கே வரான். இவன் இப்படி திரும்ப வருவான்னு அந்த பொம்பளைக்கும் தெரிஞ்சிருக்கு போல. அம்மன கட்டையா அவனுக்காக ரெடியா இருக்கிறான். அவளை அப்படி பார்க்க பார்க்க இவன் வாயிலிருந்து ஜொல்லு ஊத்துது. இவங்களை மட்டும் எவ்வளவு போட்டும் இவனுக்கு சலிச்சு போகவே மாட்டுது. அந்த மாதிரி டெக்னிக் எல்லாம் இந்த பொம்பளையும் யூஸ் பண்றாங்க. அப்புறம் என்ன, அப்படியே ரெண்டு பேரும் களத்துல இறங்குறாங்க. விடிய விடிய மஜாவான நிறைய விளையாட்டுகளை இவங்க விளையாடுறாங்க. அவன் பொண்ணை மறந்துட்டு இவங்க கூட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை இவன் ஆரம்பிக்கிறான். அதை அப்படியே காமிச்சுக்கிட்டு இந்த படத்தை அப்படியே முடிச்சுக்கிறாங்க. நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. தயவு செய்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு என்ன சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். வேறு ஒரு வீடியோவில் விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.